பாகிஸ்தானில் பிரேயர் பண்றாங்க. புள்ளி வைத்த கூட்டணியை கதறவிடும் மோடி. ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. மே 30ஆம் தேதியோடு பிரச்சாரங்கள் ஓயவிருக்கிறது. அதனால் அனைத்து கட்சிகளும் தங்களுடைய கடைசி கட்ட பிரச்சாரத்தில் உக்கிரம் காட்டி வருகிறது. ஆனால் வழக்கம் போல உச்சபட்ச அனல் வீசுவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பிரச்சாரங்களில்தான். தலைவர் வைக்கும் அடி ஒவ்வொன்றும் இடியாக விழுகிறது. மோடி முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது புள்ளி வைத்த கூட்டணி. அதுவும் காங்கிரசும் சமாஜ்வாடி கட்சியும் எந்த வகையிலெல்லாம் இந்தியாவுக்கே எதிரான கட்சிகள் என்பதை முன்வைத்து வெளுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார் மோடி. இந்தியாவின் எல்லைகளுக்கு அப்பால் இருக்கும் ஜிகாதிகள் எல்லாம் இந்தியாவில் சமாஜ்வாதியும் காங்கிரசும் வெற்றி பெற வேண்டும் என்று தன்னுடைய ஆதரவை கொடுக்கிறாங்க. காங்கிரசும் சமாஜ்வாதியும் வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தானில் வேண்டிக் கொள்கிறார்கள். உலகின் ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் வேண்டிக் கொள்வதற்கெல்லாம் காங்கிரசும் சமாஜ்வாதியும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியுமா என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. ஆனால் வாக்கு ஜிகாத் நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கூறியுள்ள நிலையில் ஜிகாதிகள் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை எப்படி சாதாரணமாக கடந்து போக முடியும்? இதுவரை மறைமுகமாக மத அரசியல் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் இப்போது இந்த முறை ஓட்டு போடும் ஜனநாயக உரிமையே ஜிகாத் வரிசையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு வெளிப்படையாக மதத்தை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த தயங்குவதில்லை காங்கிரஸ். அதே சமயம் பாகிஸ்தானை பார்த்து பயந்து நடுங்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது மோடி கூறிய குற்றச்சாட்டு சாதாரணமாக தெரியவில்லை. தேசத்திற்கு எதிரான விஷயங்களை செய்வதிலும் தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதிலும் காங்கிரஸ் எப்போதுமே முதலிடத்தில் இருக்கிறது. இப்படி வெளிப்படையான மத அரசியல் செய்யும் கட்சி ஜனநாயகத்திற்கு ஆபத்தானதாக தானே முடியும்? மோடியை போன்ற ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் எப்போதும் முன்னேறி இருப்போம் என்று பாகிஸ்தான் மக்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்தியாவில் புள்ளி வைத்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று ஜிகாதிகள் நினைப்பது எந்த அளவுக்கு இந்தியா மீதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதும் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆனால் இவர்கள் கனவில் இடி விழும் வகையில் கடைசி கட்ட தேர்தலிலும் பாஜக அமோக வெற்றி பெற்று 400 இடங்களை கைப்பற்றப் போவது என்பது உறுதியான உண்மை.